ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு 4 ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த வீக் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்டாக்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். அந்த 4 ஸ்டாக்கோட லெவல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் இப்போ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ ரீசெண்ட் டேஸாக ஐஆர்எஃப்சி வந்து மோஸ்ட்லி டவுன்ஃபால்லே தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா 108 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து ஐஆர்எஃப்சி வந்து 133 வரையும் இப்போ மேலே வந்திருக்கு. ஸோ இந்த ரேலி வந்து மார்க்கெட்டில் வந்து 145 வரையும் போகும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 145 வந்து லாஸ்ட்டாக நடந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அந்த 145 வந்து ப்ரீச் ஆச்சு. அந்த 145 வந்து க்ளோஸ் ஆகி 150+ வந்து மார்க்கெட்டில் ஐஆர்எஃப்சி போச்சு அப்படின்னா செகண்ட் லெவல் வந்து 164 வரையும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 164 லெவல்ஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னா 181 வந்து ஃபைனல் டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனில் இந்த ஸ்டாக் இருக்குது. 145 தான் இப்போ கரண்ட்டில் எக்ஸ்பெக்டேஷன். இந்த வீக்கோட எக்ஸ்பெக்டேஷன் 145. இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் ஜேகே டயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 497 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் ஆன ஏரியா 513 ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் ஆன ஏரியா. இப்போ அகெயின் வந்து அந்த லெவலில் வந்து விக் வச்சாங்க மார்க்கெட். ஸோ டியூஸ்டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விக் வச்சுருக்காங்க. தென் வந்து மார்க்கெட் அந்த லெவலில் டச் ஆகிட்டு அகெயின் கீழே வருது. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இன்கேஸ் வந்து இந்த 485 ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஜேகே டயர்ஸ் வந்து அகெயின் 551 வரையும் போகிறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ 551 டச் ஆச்சு, க்ளோஸ் ஆகி கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் லெவல்ஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த லெவல் வந்து இங்கே ஒரு சப்போர்ட்டை எடுத்துச்சு அப்படின்னா 551 வந்து டச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் ஜேகே டயர்ஸ் இருக்குது. அடுத்த ஸ்டாக் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க. ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடி வந்து இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 340 லெவலில் 340 லெவல் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது பிஃபோர் 6 மந்த்ஸில். ஸோ அந்த இடம் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகி அகெயின் மார்க்கெட்டில் வந்து கீழே போயிருந்தாங்க. ஸோ இப்போது அந்த லெவலில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணாங்க. லாஸ்ட் மந்த் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணி அகெயின் மேலே வர ட்ரை பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து அகெயின் கம்மிங் டவுன் கீழே வந்துச்சு. கீழே வந்த மார்க்கெட் 340 லெவலில் ஒரு நல்ல சப்போர்ட்டை எடுத்தாங்க. சப்போர்ட்டை எடுத்து இப்போ 405 வந்து ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. 405 வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அகெயின் வந்து மார்க்கெட் மேலே போகணும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ மேலே போகலை அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து அகெயின் வந்து இந்த 335 லெவலை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் அடுத்ததாக பார்க்க வேண்டிய ஸ்டாக் கிரானியூல்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணியிருக்கு இப்போ தான். ஸோ அந்த லெவலில் வந்து 617 இந்த லெவலில் தான் ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்டிவாக இருந்தது. ஸோ அந்த சப்போர்ட்லேருந்து இப்போ அகெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து சப்போஸ் இந்த லெவலில் 617 லெவலில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா 620 அபோவ் வந்து க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட்டில் அப்படின்னா அந்த லெவலில் இருந்து 715 வரையும் எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஸ்டாக் 715 வரையும் எக்ஸ்பெக்டிங் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த 715 வந்து ப்ரீவியஸ் வந்து 720 வரையும் ஹை வச்சுருந்தாங்க. ஸோ அதை ப்ரீச் பண்ணுச்சு அப்படின்னா அகெயின் மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லெவலை கிராஸ் ஆகணும். இந்த லெவலை க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா இந்த வீக்கில் வந்து அகெயின் 715 வரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும், இல்லை ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.